12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள். பயிற்சி 8.6 வினாயம் 5. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? W = 6x⁻3 3xy + 2y². இதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது x = e⁻s, இன்னொன்று y = cos s. இந்த ரெண்டு மதிப்பு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்கிறது dw/ds மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்புறமேலுக்கு அந்த மதிப்பில் எஸ்ஸுக்கு 0ன்னு கொடுத்தா என்ன மதிப்பு வருது அதை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ முதல்ல என்ன செய்ய போகிறோம்? இந்த w அப்படின்னு கொடுத்துருக்கிற சார்பை பகுதி வகையிடல் எக்ஸை பொறுத்து பண்ண போகிறோம். ∂w/∂x எக்ஸை பொறுத்து பகுதி வகையிடல். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட். அதாவது இந்த இதில் 2y² இருக்குது, அது கான்ஸ்டன்ட்டு, அதனால் அதுக்கு மதிப்பு 0. இந்த இடத்துல 3yங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸு மட்டும்தான் இருக்கும். எக்ஸை வகைப்படுத்தினா 1. இந்த இடத்துல இருக்கிறதுல இந்த 3 முன்னாடி வந்ததுன்னா 3 × 6 18, எக்ஸோட அடுக்கில் 3 - 1, அதாவது 18x² - 3y அப்படிங்கிறது ∂w/∂x மதிப்பு. இப்போ அடுத்தது இதை என்ன செய்ய போகிறோம்? ஒய்யை பொறுத்து பகுதி வகையிடல் ∂w/∂y ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸ் உறுப்பு மட்டும் தனியாக இருந்தால் அது கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். மைனஸ் இதில் -3x அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஒய்யை வகைப்படுத்தும் போது என்ன வரும்னா 1 வரும். ப்ளஸ் அடுத்தது 2 இருக்குது, y² இருக்குது, 2 கான்ஸ்டன்ட்டு. y² வகைப்படுத்துகிறப்ப 2yன்னு வரும். என்ன வருது? -3x ப்ளஸ் 2 × 2y 4y. இந்த மதிப்பு முடிஞ்சிச்சு. அடுத்தது இங்கே இருக்கிற எக்ஸை என்ன செய்ய போகிறோம்? வகைப்படுத்துதல். எஸ்ஸை பொறுத்து dx/ds என்ன வரும் அப்படின்னா e⁻s e⁻s தான் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்ததாக என்ன இருக்கிறது? y இருக்கு இல்லையா, அது dy/ds. எஸ்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா cos sன்னு இருக்குது. cos s-ஓட வகையிடல் -sin s. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dw/ds. இதை எப்படி எழுதுறது ஃபார்முலா அப்படின்னா ∂w/∂x அப்புறம் ∂w/∂y தனித்தனியாக எழுதிக்கிறோம். இதில் இன்ட்டு எக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் dx/ds. இங்கே நம்ம எஸ்ஸை பொறுத்து தானே கேட்டிருக்காங்க, அதனால் ds. இங்கே அதே போல் dy/ds. இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புற ப்ளஸ்ஸு குறி. அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா. இதில் எல்லா மதிப்பையும் பிரதியிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். dw/ds = ∂w/∂x என்ன? இதோ கண்டுபிடிச்சிருக்கோம். 18x² - 3y இன்ட்டு dx/ds என்ன வருது அப்படின்னா e⁻s. இந்த ப்ளஸ் ∂w/∂y இதோ இருக்குல்ல, என்ன? -3x + 4y இன்ட்டு dy/ds. dy/ds மதிப்பு -sin s. எல்லாத்தையும் எழுதிட்டோம். அடுத்ததாக என்ன செய்யணும்? இங்கே இருக்கக்கூடிய எக்ஸு ஒய்க்கு பதிலாக கணக்கில் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? x = e⁻s, ஒய்க்கு பதிலாக cos s. அந்த மதிப்பை இங்கே கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக e⁻s. அப்போ 18
எக்ஸுக்கு பதிலாக இ பவர் எஸ் கொடுத்தோம்னா இ பவர் எஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதை இ பவர் 2எஸ்ன்னு எழுதலாம். மைனஸ் 3y, ஒய்க்கு பதிலாக காஸ் எக்ஸ். க்ளோஸ் பண்ணிவிட்டு இ பவர் எஸ். அடுத்தது இந்த இடத்துல இந்த மைனஸ் சைன் எஸ்ஸை முன்னாடி எழுதி மைனஸ் சைன் எஸ் இன்ட்டு மைனஸ் 3 எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக இ பவர் எஸ் ப்ளஸ் 4y, ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது காஸ் எஸ். கணக்கு இதோட ஓவர். இருந்தாலும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப dw பை டிஎஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. எஸ்ஸுக்கு பதிலாக 0, எஸ்ஸுக்கு பதிலாக 0 கொடுப்போம். 18 இ பவர் எஸ்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும். மைனஸ் 3 காஸ் எஸ்ஸுக்கு பதிலாக 0 இ பவர் 0 மைனஸ் சைன் 0ன்னு வரும். எஸ்ஸுக்கு 0 கொடுத்தா சைன் 0. சைன் 0ங்கிறது என்னென்னா 0. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எது வேணாலும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 0வோட பெருக்கிறப்ப அது 0 ஆகிட போகுது. அதனால் அதை அப்படியே விட்டுடும். சீக்குவல் டு 18 இ பவர் 0ங்கிறது 1, அதனால் இன்ட்டு 1 மைனஸ் 3 காஸ் 0ங்கிறதும் என்னென்னா 1 தான். காஸ் 0ங்கிறதும் 1 தான், இ பவர் 0ங்கிறதும் 1 தான். 18 மைனஸ் 3 என்ன நமக்கு ஆன்சர் வருது 15ன்னு வருது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.